தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அடுத்த பூவரசூரைச் சேர்ந்தவர் கோல்டா. இவரை ஆறுமுகநேரி காமராஜபுரத்தைச் சேர்ந்த ராஜ் பெனிட்டஸ் காதலித்து 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் HR-ஆக பணிபுரிந்து வந்த ராஜ் பெனிட்டஸ் தனது காதல் மனைவியுடன் சென்னையில் குடித்தனம் நடத்தி வந்தார். 2020ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்த நிலையில் கொரோனா பாதிப்பால் வேலையை இழந்து சென்னையை விட்டு ஆறுமுகநேரிக்கு குடிபெயர்ந்தனர். அதன் பின்னர் ராஜ் பெனிட்டஸ் ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் உள்ளூரில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டும் மது அருந்திக் கொண்டும் ஊர் சுற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிக்கு சேர்ந்த கோல்டா தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். அப்போது மனைவி மீது சந்தேகப்பட்டு ராஜ் பெனிட்டஸ் அவரை அடித்து உதைத்ததாகவும் அவரது செல்போனை வாங்கி சோதனை செய்து உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. கணவன் ஊதாரியாக ஊர் சுற்றியதால் மனம் வெறுத்து போன மனைவி கோல்டா தனது மகனுடன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூவரசூர் தேவாலயத்திற்கு தனது மகனுடன் கோல்டா சென்றுள்ளார். அங்கு வைத்து கோல்டாவிடம் இருந்து மகனை ராஜ் பெனிட்டஸ் குடும்பத்தினர் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸ் அன்றும் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தனது மகனை தேவாலயம் அழைத்து வராததால் சந்தேகப்பட்ட கோல்டா தனது கணவர் குடும்பத்தினரிடம் மன்றாடியுள்ளார். ஆனால் அவர்கள் குழந்தையை கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட தனது 5 வயது மகனை தன்னிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமியிடம் தாய் கோல்டா புகார் அளித்தார். இந்த புகாரை விசாரித்த காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி கோல்டாவை வாரம் அழைக்கழித்து ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்பதை கூட சொல்ல மறுத்ததாக கூறப்படுகிறது. தனது குழந்தை இன்று கிடைக்கும் நாளை கிடைக்கும் என்று பல்வேறு நாட்கள் காவல் நிலையத்தில் மணிக்கணக்கில் காத்து கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஒரு நாள் காவல் நிலையம் சென்று காத்திருந்த கோல்டாவிடம் உங்கள் புகார் விசாரித்து முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறி காவல் அதிகாரிகள் கோல்டாவை வீட்டிற்கு திரும்பி செல்ல கூறியுள்ளனர். இதனால் மீண்டும் புதிய புகார் ஒன்றை கடந்த 16ஆம் தேதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தெரிவித்தார் கோல்டா. இந்த புகாரையும் விசாரித்த காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி குழந்தையை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 5 மாதமாக ஏற்கனவே அழைக்கழித்தது போதாது என்று மீண்டும் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த தாய் கோல்டா கடந்த 5 மாதங்களாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தனது புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக காவல்துறை கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் புகார் தெரிவித்தார். உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் புகார் மீண்டும் அதே பகுதியில் உள்ள காவல் ஆய்வாளர்களுக்கே அனுப்பி வைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் தனது குழந்தையை பிரிந்து மிகுந்த மனவேதனையுடன் தாய் கோல்டா அளித்த புகாரின் முக்கியத்துவம் கருதி சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் மகாலட்சுமியை உடனடியாக சென்னைக்கு வருமாறு உத்தரவிட்டார் ADGP. அந்த பெண்ணின் புகார் மற்றும் இதுவரை நடந்த விசாரணை குறித்த முழு விவரங்களையும் கேட்டு பெற்று அவர் உடனடியாக சிறுவனை மீட்டு தாயிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தினார். இதனையடுத்து தந்தை குடும்பத்தினரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறுவன் ஒரே நாளில் மீட்கப்பட்டு தாய் கோல்டாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். முன்னதாக விசாரணையில் மனைவி கோல்டாவை அலைக்கழிக்கும் நோக்கில் கணவன் ராஜ் பெனிட்டஸ் தனது மகனை உறவினர் ஒருவர் வீட்டில் விட்டுவிட்டு தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றிருப்பது தெரியவந்தது.
தனது குழந்தை மீண்டும் தனக்கு கிடைக்க உதவிய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு அந்த பெண் நன்றி தெரிவித்துள்ளார். என் குழந்தைய பிரிஞ்சு 5 மாசமா தவிச்ச எனக்கு என் குழந்தைய திரும்ப வாங்கி தந்த ஏடிஜிபி சாருக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் உள்ள ஆய்வாளர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்தாலே போதும், நீதி கேட்டு காவல் நிலையங்களுக்கு மாத கணக்கில் நடையாய் நடக்கும் புகார்தாரர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்பது மக்களின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.